ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த கே அப்படின்ற கேரக்டர் தான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎன்சி மிஷின்ஸ்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரில்லிங் ஆபரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கே அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. கேன்றது பாத்தீங்கன்னா repeatable in drilling cycle. ஓகே, கேன்றது repeatable in drilling cycle. நம்ம இந்த ட்ரில்லிங் சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸா எனக்கு ஹோல் இருக்கு, எனக்கு ஒரு 10 ஹோல் 5 ஹோல் இப்படி லைனா இருக்கு அப்படின்னும் போது நம்ம அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் பாயிண்ட்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கே அப்படின்ற ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுதான் ஆரிஜின் பாயிண்ட். சரிங்களா? இந்த பிளேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேட் இருக்கு. இந்த பிளேட்ல இதுதான் ஆரிஜின் பாயிண்ட், இதுதான் ஆரிஜின் பாயிண்ட் இருக்கு. எனக்கு இங்க வந்து ஓகே, இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா ட்ரில் பண்ணணும். ஈச் டிஸ்டன்ஸ் ஒரு டிஸ்டன்ஸ் 30 mm, இது 30 mm. சரிங்களா? இது 30, இது 30, இது 30. அதே மாதிரி ஈச் 30 30 30. ஓகே, இப்போ இந்த மாதிரி 30 30 30 டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து எனக்கு ட்ரில் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இதுல ட்ரில் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல ட்ரில் பண்றோம். அதுக்கப்புறம் திரும்பி இதை ஃபர்ஸ்ட் இப்போ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ நம்ம நார்மலா ட்ரில்லிங் பண்ணும்போது எக்ஸ் பிளஸ் 30 ஒய் 30 இதுதான் நம்ம ஆரிஜின் பாயிண்ட். அப்போ நம்ம இங்க ட்ரில் பண்ணதுன்னா எக்ஸ் பிளஸ் 30 ஒய் பிளஸ் 30 இங்க கொடுப்போம். நெக்ஸ்ட் இங்க வரும்போது எக்ஸ் பிளஸ் 30 ஒய் 60, இங்க வரும்போது எக்ஸ் பிளஸ் 60 30 ஒய் 90, இது மாதிரி இது மாதிரி மாத்திக்கிட்டே போயிட்டே இருப்போம். இது வந்து எக்ஸ் 30 60 90 120 150 180 210 இந்த மாதிரி நம்ம போவோம். ஓகே, அப்போ இவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்ம எழுத வேண்டியது இருக்கும் ப்ரோக்ராம்ல. அப்போ ப்ரோக்ராமோட லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா இருக்கும். இப்போ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்து கே அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டரை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த கே எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா எங்கெல்லாம் இதே மாதிரி கண்டினியூஸா ரிப்பீட்டபிலிட்டா ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கும், ஈவன் டிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த இடத்துல நம்ம வந்து கே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரில்லிங் பண்றோம் இல்ல ரீமிங் பண்றோம், ரீமர் டூல் போடுறோம். அப்போ ரீமர் டூல் போடும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கேஜ் உள்ள போடும்போது ரொம்ப டைட்டா போகுது அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு முறை ரீமர் டூல் போயிட்டு மேல வரும், திரும்பி அதே இடத்துல இன்னொரு முறை ஃப்ரீயா போயிட்டு வரும். அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து எந்த இடத்துல எனக்கு திரும்பி திரும்பி ரிப்பீட்டபிள் பண்ணணுமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம இன்னைக்கு கே அப்படின்ற கேரக்டரை யூஸ் பண்ண போறோம். இந்த டிராயிங் நோட் பண்ணிக்க. ஓகே, அப்போ இப்போ இதுல நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம். இப்போ நார்மலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பஞ்சிங் ஆபரேஷன் பண்ணுறோம். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே இப்போ நம்ம நார்மலா ஸ்பாட் ட்ரில் பண்ண போறோம். ப்ரோக்ராம் அட்ரஸ் N1 G90 G40 G49 G70 G21 G91 G28 Z0 M06 T01. இது வந்து சென்டர் பஞ்ச். சரிங்களா? இது வந்து M06 T01 வந்து சென்டர் பஞ்ச் நம்ம பண்றோம். G00 G90 G54 X0 Y0. தட் இஸ் இப்போ நம்ம இதை வந்து ஆரிஜின் பாயிண்டா செட் பண்ணிருக்கோம். X0 Y0ன்றது இந்த பாயிண்ட் ஆரிஜின் பாயிண்டா செட் பண்ணிருக்கோம். G43 Z50 H1 M03 S 1200.
G43 Z50 H1 M03 S1200 கொடுத்துறோம். M08 கூலண்ட் ஆன். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இடம் பஞ்ச் பண்ணலாம் அப்படின்னும்போது G98 G81 X30 Y30 X30ன்றது இது X plus 30 இது Y plus 30. அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இடம் பஞ்ச் Z minus 2 R2 F100. Okay, G98 G81 X minus 30 Y30 Z minus 2 R2 F100. இப்போ இந்த இடத்துல பஞ்ச் பண்ணுது. எனக்கு இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 இடத்துல பஞ்ச் பண்ணணும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா G91ன்றது இன்கிரிமெண்டல் மெத்தட் X30 இங்க இருந்து அடுத்து X30 அப்படின்றது இருக்க இடத்துல இருந்து X30 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 மூவ் பண்ணிக்க அப்படின்னு சொல்றேன். K6 அவ்வளவுதான். G91 X30 K6 அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ G91 X30 K6 இப்படி சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இங்க பஞ்ச் பண்ணுது, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பஞ்சிங்க இதே மாதிரி வந்து 6 இடத்துல, தட் இஸ் 1 2 3 4 5 6 அந்த 6 பிளேஸ் பஞ்ச் பண்ணிடுது. ஓகே, இப்போ இதை முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து நான் என்ன சொல்றேன், இங்க பஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்றேன். அப்போ G90 X60 Y30 60 30 60 90 120 150 180 210 Y210 G90 X60 Y210 அப்படின்னு சொல்றேன். அப்ப சொன்ன உடனே என்ன ஆகுது, இந்த இடத்துல பஞ்ச் பண்ணுது. சரிங்களா? இப்போ எனக்கு இங்க இருந்து திரும்பி இப்படி வரணும். அப்போ இப்படி வரும்போது எக்ஸ் மைனஸ்ல வருமா எக்ஸ் பிளஸ்ல வருமா? ஷாம் சார் எக்ஸ் பிளஸ்ல தான் சார் வரும். இப்போ எனக்கு இந்த இடத்துல பஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இங்க இருந்து நான் இன்கிரிமெண்டல் மெத்தட்ல இப்படி போறேன். அப்போ இங்க இருந்து வரும்போது எக்ஸ் மைனஸ்ல வருமா எக்ஸ் பிளஸ்ல வருமா? பிளஸ்ல தான் சார் வரும். இல்ல, இப்போ எனக்கு வந்து G91 பொறுத்த வரைக்கும் எங்க டூல் நிக்குதோ அதான ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கும். அப்போ இப்போ இதுல இத ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும். அப்போ இங்க இருந்து இப்படி வரும்போது x மைனஸ் தான வரும் எல்லாமே. ஆமா சார். எஸ் சார். அப்போ x minus 30 K6 G91 x minus 30 K6. இப்போ இப்படி சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து இந்த பக்கம் இப்படி பஞ்ச் பண்ணுது. ஓகே, G91 இந்த பொசிஷன்ல அப்படியே -30 -30 -30 இங்க பஞ்ச் பண்ணுது. ஓகே, புரியுதுங்களா? இது இந்த கேஸ் செட்டப் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு புரியுது. ஷாம் உங்களுக்கு புரியுதா? இப்போ மைனஸ் இங்க எதுக்கு கொடுத்திருக்கன்ட்டு புரியுது சார், புரியுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல நான் பஞ்ச் பண்ணணும். ஓகே, இங்க பஞ்ச் பண்ணிட்டு இங்க இருந்து என்ன பண்றேன், இப்படி பஞ்ச் பண்ண போறேன். அப்போ சார் இன்னும் மேல நோட் பண்ணலீங்க. இல்ல நான் மேல ஓகே. இப்போ எனக்கு அடுத்து நான் வந்து மேல பஞ்ச் பண்ணும்போது G90 X30 ஓகே சாரி இங்க மாத்தி இது பண்ணிக்கிறாரு. G90 X வந்து ஓகே, இங்க நான் மாத்தி இது பண்ணிட்டேன். X வந்து 210 Y வந்து 60 மாத்தி இது பண்ணிட்டேன். G90 என்ன நான் வந்து எனக்கு வந்து இந்த லாஸ்ட் வந்து இங்க இருந்து இங்க தான் நான் பஞ்ச் பண்ண போறேன். அப்போ நீங்க மேல பஞ்ச் பண்ணும்போது x வந்து x தான் 210 y வந்து 60. ஓகே ஓகே, அடுத்து நான் இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷன் தட் இஸ் பண்ணும்போது x 30 y வந்து 90 எனக்கு மேல. அப்போ இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஓகே நான் மூணாவது இடத்துல ட்ரில் பண்ணும்போது G90 ல x30 y90 ஓகே. அதுக்கப்புறம் G91 x30
K6. புரியுதுங்க சார். நான் வந்து x வந்து 210 y 60க்கு மாத்தி எழுதிட்டு இருந்தேன். சரிங்களா? ஓகே, இது வந்து G90 x 210 y 60. ஓகே, அதே மாதிரி நான் இப்போ மூணாவது கொஸ்டின் பண்ணும்போது G91 x30 K6. இப்போ G00 G80 இந்த இடத்துல G90 போட்டுக்கலாம். G90 Z50 M090. அப்புறம் G91 G28 Z20 M05 plus M0 ஆப்ஷன். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 ஹோல்ஸை வந்து மொத்தமாவே வந்து 1 2 3 4 5 லைன்ல முடிச்சிட்டேன். ஓகேவா? புரியுதுங்களா? புரியுது. எஸ், ஓகே. இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் இந்த கே. கேன்றது என்னன்னா ரிப்பீட்டபிள் இன் ட்ரில்லிங் சைக்கிள். ஓகே, நோட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்தோம்ல கே யூஸ் பண்றது அப்படின்றது இப்போ சிமுலேஷன்ல பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டர்ஸை. இப்போ வந்து இங்க வந்து G91 X30 K6 அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து K6 இந்த மாதிரி 3 லைன்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ரீசெட் பண்றேன். இப்போ ஆட்டோ மோட்ல போடுறேன், சைக்கிள் ஸ்டார்ட் பண்றேன். சிங்கிள் பிளாக் போட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் X30 Y30. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், X30 Y30ல பஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் நான் இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 6 பாயிண்ட்ல பஞ்ச் பண்ணுது. ஓகே, ஒன்ஸ் அகைன் X210 Y60. இப்போ ரிமைனிங் அந்த 6 பாயிண்ட்ல பஞ்ச் பண்ணுது. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? எஸ், ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கே, நம்ம ட்ரில்லிங் சைக்கிளில் கே அப்படின்ற கேரக்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நன்றி.